வணக்கம் மக்களே. இன்றைக்கி நிறைய பேர் ஒரு சில பேரை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன். நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோங்கிறத கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சமூகத்தில் நாம் ஒரு பணக்காரராக இருக்கணும்னு தான், அதாவது பணக்காரராக இருக்கிறது தப்பில்லை. ஏழையாக இருந்து மிடில் கிளாஸாக இருந்து பணக்காரர் நான் அப்படிங்கிற வேடம் அணிந்து கொள்வதில் அதுதான் தவறு. முற்றிலும் என்ன இருக்கிறதோ அதை வெளியில் சொல். பணக்காரர் வேடம் அணியாது என்றாவது ஒரு நாள் முகத்திரை கிழியப்படும். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி 15,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா 1,50,000 மொபைல் ஃபோன் இஎம்ஐயில் எடுக்கிறாங்க. கேட்டால் ஆப்பிள் ஃபோன் கையில் வச்சுருந்தா தான் நான் இன்றைக்கி ஒரு ஹீரோ, நான் ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி ஒரு 18 கிராம் தங்கம் பாருங்கள், 1,50,000 வருது. அப்போ அந்த 1,50,000 தங்க நகை இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணையே கட்டி கொடுத்துடலாம், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், ஒரு வீடு கட்டக்கூடிய அடித்தளம் போடலாம். அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறது காலம். அப்போ சாதாரண மொபைல் ஃபோனில் இன்றைக்கி அந்த உலகம், அந்த ஆப்பிள் ஃபோன் வேணும், இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், கழுத்தில் ஒரு செயின், ஒரு பைக்கு, ஒரு ஹெல்மெட் இப்படி இருந்தால் போதும், ஒரு ஆப்பிள் ஃபோன் இருந்தால் போதும், இதுதான் பணக்காரன். இது அல்லங்க பணக்காரன். நம்ம என்ன இருக்கிறதோ அதை உண்மையாக வெளிப்படுத்துகிறவன் தான் உண்மையான பணக்காரன். எல்லோருடைய உள்ளத்தையும் அள்ள முடியும் வாழ்க்கையில் என்கிற உள்ளத்தை. ஆக இது வேண்டாம், இந்த கலாச்சாரம் வேண்டாம். எது வேணுமோ அதை மட்டும் கவனித்துக்கொள். கடன்பட்டு வாழாதே, நொந்து விடுவாய் வாழ்க்கையில். இதற்கு ஒரு உதாரணமே உண்டு. கடன்பட்டான் நெஞ்சம் போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். எப்படி என்றால், கடன்பட்டால் நெஞ்சம் போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். இதற்கு ஒரு பொருளே உண்டு. ஒருவரிடம் நாம் கடன் வாங்கிவிட்டேன் என்றால் அவனை சரியான நேரத்தில் கொடுக்க முடியவில்லை என்றால் அவன் முகம் பார்க்க முடியாது, ஓரமாக செல்வோம். இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி சாதாரண 15,000 இஎம்ஐயில் சம்பளம் வாங்குறவங்க இன்றைக்கி ஃபோன் போடுறாங்க. அதில் என்ன கிடைக்கிற போகிறது? எதில் வந்தாலும் அவ்வளோதான் கிடைக்க போகுது. அந்த 1,50,000 ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட முடியும் நம்மளால்? அதனால் எது தேவையோ அனாவசிய செலவுகளை எல்லாம் குறைத்து விட்டு உண்மையான முகத்திரையை போடுங்கள். போலியான முகத்திரையை கிழித்து எடுத்து வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். நேர்மைப்பட வாழுங்கள். நேர்மை என்னும் நூல் பிடித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தவறு என்னும் பட்சத்தில் அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். நன்றி.